வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் நாடுகளின் வளர்ச்சிக்கு குவாட் அமைப்பு உறுதுணையாக இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளித்துறையில் பல்வேறு வரலாற்று சாதனைகள் இந்த ஆண்டு படைக்கப்பட்டதாக மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். திருக்குறள் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படுகிறது. ஹாங்காங்கில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி பிரான்சின் ஆல்பனோ இணை ரஷ்ய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் வளம், வளர்ச்சி, நிலைத்தன்மைக்கு குவாட் நாடுகள் இன்றியமையா பங்காற்றுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். குவாட் நாடுகள் உருவான 20வது ஆண்டையொட்டி டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் பிராந்திய பகுதிகளின் தேவைகளை முன்னெடுத்துச் செல்ல குவாட் நாடுகள் உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்காவை உள்ளடக்கிய குவாட் நாடுகள் அமைப்பு 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பின்னர் செயல்பாட்டிற்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டில் இந்திய விண்வெளித்துறையில் பல்வேறு முக்கிய சாதனைகள் இடம்பெற்றதாக மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், ஆண்டின் தொடக்கத்தில் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டதாகவும் தேசிய விண்வெளி தினம் முதல் முறையாக கடந்த ஆகஸ்ட் மாதம் கொண்டாடப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். ஆண்டின் இறுதியில் ஸ்பேடெக்ஸ் விண்வெளி திட்டத்தில் 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ககன்யான் விண்வெளி திட்டத்திற்கான பல்வேறு சோதனைகள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், அடுத்த ஆண்டு இத்திட்டத்தின் கீழ் பெண் ரோபோ சோதனை இடம்பெறும் என்றார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் தேச கட்டமைப்பு பணிகளை வலுவுடன் முன்னெடுத்துச் சென்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் மாபெரும் வளர்ச்சி கண்டு நம் நாட்டை உலகளாவிய உற்பத்தி மையமாக மேம்படுத்தியுள்ளது. உற்பத்தி துறைக்கு புத்துயிரூட்டி உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வேலைவாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு 27 துறைகளில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் $667 பில்லியன் அந்நிய நேரடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. படைப்பாற்றல் திறன், முன்னேற்றம், வலிமை ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்வதோடு உற்பத்தி துறை முதல் மின்னணு துறை வரை இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் சாதனைகளை படைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் இன்று திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டங்களின் 2வது நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிடும் வகையில் 3 புதிய பயணிகள் படகு வாங்கப்படும் என்றார். திருக்குறள் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திருக்குறள்ல ஆர்வமும் புலமை மிக்க ஆசிரியர்கள், பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி வழங்கி மாவட்டந்தோறும் தொடர் பயிலரங்கில் பயிற்சி வகுப்பு நடத்தப்படும். இதுக்காக ஆண்டுக்கு மாவட்டம் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குறள் வாரம் கொண்டாடப்படும். திருக்குறளும் உரையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுவது போல தனியார் நிறுவனங்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். முன்னதாக வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியிட்ட முதலமைச்சர் திருக்குறள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளை வழங்கினார். இதனிடையே கன்னியாகுமரியில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருவதோடு கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக சுவாமி விவேகானந்தர் நினைவுப்பாறை திருவள்ளுவர் சிலை இடையான படகு சேவை இன்று தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மக்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இப்புத்தாண்டில் உலகெங்கும் அமைதி திரும்பவும், சமூக நல்லிணக்கம் செழித்தோங்கவும், இல்லந்தோறும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கவும் முதலமைச்சர் வாழ்த்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கும் வாழ்த்துச் செய்தியில், மக்கள் அனைவருக்கும் இப்புத்தாண்டு புதிய நம்பிக்கையையும் எழுச்சியையும் மலர்ச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என வாழ்த்தியுள்ளார். இதனிடையே புத்தாண்டையொட்டி தமிழ்நாட்டில் 90,000 காவல்துறையினரும் 10,000 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். நட்சத்திர விடுதிகளில் நள்ளிரவு 1 மணிக்கு மேல் புத்தாண்டு கொண்டாட்டங்களை நடத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ள காவல்துறை சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போக்குவரத்தில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. திருச்சி உட்பட மாநிலம் முழுவதும் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்பட உள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் இத்தொகுப்பு வழங்கப்படும். பொங்கல் தொகுப்புடன் இலவச வேட்டி சேலைகள் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. மேட்டூர் அணை இன்று மாலைக்குள் மீண்டும் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணையை திருச்சி மண்டல நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் திரு தயாளகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மேட்டூர் அணையின் வலது இடது கரையில் ஆய்வு செய்த அவர் 16 கண் மதகு பாலம் பகுதியில் நீர்வரத்தையும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், அணை இன்று மாலைக்குள் முழு கொள்ளளவை எட்டும் என்ற போதிலும் 16 கண் மதகு பாலம் வழியாக உபரி நீர் திறக்க வாய்ப்பில்லை என்று கூறினார். விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாததாஸின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி மதுரை திருமங்கலத்தில் அமைந்துள்ள நினைவு இல்லத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு கடலுக்கு செல்லாமல் புத்தாண்டை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புத்தாண்டு பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தூத்துக்குடியில் உள்ள விசைப்படகுகள் இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை 3 நாட்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள 265க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திரேஸ்புரம், தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக இன்று காலை கரை திரும்பினர். தூத்துக்குடியிலிருந்து லக்ஷ்மணன். திண்டுக்கல் பூச்சந்தையில் புத்தாண்டையொட்டி மல்லிகைப்பூ கிலோ ஒன்றிற்கு 4000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொடர் பனிப்பொழிவின் காரணமாக திண்டுக்கல் மலர் சந்தைக்கு மல்லிகைப்பூ மற்றும் பல்வேறு பூக்களின் வரத்தானது வெகுவாக குறைந்துள்ளதாலும் நாளை ஆங்கில புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டியும் பூக்களின் விலையானது பன்மடங்காக உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ 1 கிலோ 4000 ரூபாய் வரையும், முல்லைப்பூ 1100 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஸ் 220 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் பிரதான அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கருப்பாநதி நீர்த்தேக்கத்திலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு கமல்கிஷோர் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் கடையநல்லூர் வட்டத்தில் உள்ள 9514 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். தமிழ்நாட்டில் முழுநேர முனைவர் பட்டப்படிப்பு பயிலும் புதுப்பித்தல் பிரிவு ஆதி திராவிடர் மாணாக்கர் ஊக்கத்தொகை பெற அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மைய அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 3ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை யூடியூப் சேனல் உருவாக்கம் பயிற்சியில் பங்கேற்க விரும்பும் தொழில் முனைவோர் முன்பதிவு செய்து கொள்ளலாம். நாகை மாவட்டத்தில் நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்கான ஆலோசனைகளை பெற அருகில் உள்ள வேளாண் விரிவாக்க மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளை முதல் அதிகரிக்கும் என்பதால் சிறப்பு மலை ரயில் சேவைக்கான முன்பதிவு இன்று தொடங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருப்புகழ் திருப்படி திருவிழா இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருப்புகழ் திருப்படி திருவிழா இந்த ஆண்டு சரவண பொய்கை திருக்குளம் அருகே 365 படிக்கட்டுகளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து நிகழ்ச்சி தொடங்கியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு மலைக்கோயில் படிக்கட்டுகளில் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் கே தனசேகரன். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா பகல் 10 முதல் நாளான இன்று நம்பெருமாள் மஞ்சள் நிறப்பட்டுடன் நெற்றி பூசாற்றி வைர அபயஹஸ்தம் உள்ளிட்ட திரு ஆபரணங்களுடன் சேவை சாதிக்கிறார். ஹாங்காங்கில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை ரஷ்யாவின் கரன் கச்சனோவ் ஆண்ட்ரே ரூப்லெவ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் நடைபெறும் ஃபிடே உலக பிளிட்ஸ் சதுரங்க போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 11 சுற்றுகளின் இறுதியில் 9.5 புள்ளிகளுடன் முதலிடத்தை அவர் பெற்றுள்ளார். 9வது இடத்தை பெற்ற கொனேரு ஹம்பி இப்போட்டியிலிருந்து வெளியேறினார். அர்ஜுன் எரிகைசி, பிரக்ஞானந்தா, அனீஸ் கிரி ஆகியோரும் முதல் 8 இடங்களை பிடிக்க தவறிவிட்டனர். பிளிட்ஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 8 இடங்களை பெறுபவர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் நாடுகளின் வளர்ச்சிக்கு குவாட் அமைப்பு உறுதுணையாக இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
இந்திய விண்வெளித்துறையில் பல்வேறு வரலாற்று சாதனைகள் இந்த ஆண்டு படைக்கப்பட்டதாக மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். திருக்குறள் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படுகிறது. ஹாங்காங்கில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் ஆல்வனோ இணை ரஷ்ய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.